நடிகை ஜோதிகா கங்குவா திரைப்படம் குறித்து எழுதிய பதிவு வைரலாகி வருகிறது. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான கங்குவா திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. வெளியான நாளில் இருந்து படத்திற்கு கடுமையான விமர்சனமே கிடைத்து வருகிறது. படத்தில் வசனம் மற்றும் பின்னணி இசையின் சப்தம் அதிகமாக இருப்பதாக பலரும் எதிர்மறையான விமர்சனங்களையே கூறி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா கங்குவா குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த குறிப்பை ஜோதிகாவாகவும் சினிமா விரும்பியாகவும் பதிவு செய்கிறேன். சூர்யாவின் மனைவியாக அல்ல. கங்குவா அற்புதமான படம். சினிமாவை முன் நகர்த்துவதற்கான கனவை கொண்ட நடிகராக சூர்யாவை நினைத்து பெருமைப்படுகிறேன். நிச்சயமாக முதல் அரை மணி நேரம் ஒளி அமைப்பு இரைச்சலாக இருந்தது. பல இந்திய திரைப்படங்களில் குறைபாடுகள் உண்டு என்றாலும் இந்த மாதிரியான பெரிய பரிசோதனை படங்களில் அரை மணி நேரம் என்பது நியாயமானதாகவும் தெரிகிறது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கங்குவா மிகச்சிறந்த சினிமா அனுபவம். இதற்கு முன் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஒளிப்பதிவை கண்டதில்லை. ஒளிப்பதிவாளர் வெற்றி பழனிசாமிக்கு சல்யூட். சமூக வலைதளங்களில் படத்திற்கு கிடைத்த எதிர்மறையான விமர்சனங்களை கண்டபோது ஆச்சரியமாக இருந்தது. இரண்டாம் பாதியில் பெண்களின் சண்டை காட்சியும் சிறுவன் கங்குவாவை நேசிப்பதும் வெறுப்பதும் என நேர்மறையான விஷயங்கள் இருந்தும் விமர்சிப்பவர்கள் படத்தின் நல்ல பகுதிகளை மறந்துவிட்டனர். தனித்துவம் மிக்க 3D அனுபவத்திற்காகவும் பாராட்டுக்களை பெற்றிருக்க வேண்டிய நிலையில் பலர் இவ்வளவு எதிர்மறையான விமர்சனத்தை தேர்ந்தெடுத்தது வருத்தம் அளிக்கிறது. இது குழு பிரச்சாரம் போல் தெரிகிறது. கங்குவா குழுவினர் பெருமையாக இருங்கள். எதிர்மறையான கருத்தை தெரிவிப்பவர்கள் சினிமாவின் வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை என அதிரடியாக தன் கருத்தை தெரிவித்துள்ளார். ஜோதிகாவின் இப்பதிவை பலரும் பாராட்டுவதுடன் வைரலாக்கியும் வருகின்றனர்.